அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன, குலதெய்வம் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஆப்ஷனில் வந்து போயிட்டுருப்பாங்க. டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா கூட அது 2-3 ஆப்ஷனாக வச்சு எடுப்பாங்க. இது இல்லைன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா இது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரே விஷயத்தை மட்டும் எடுங்க கையில். அதுவும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்றது இவங்களுக்கு வந்து தெரியாமல் கூட போகலாம். அந்த மாதிரியான மாற்றி முடிவுகள் கூட எடுக்கலாம். ஸோ அப்போது இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற விதமாக அவங்க எப்போவுமே மெடிடேஷன் டெய்லியும் வந்து பண்ணுறது நல்லது. தினமும் தியானம் பண்ணும்போது அவங்களுடைய உள்ளுணர்வு கட் ஃபீலிங் அவங்களுக்கு வந்து காட்டும். குலதெய்வம் அந்த உள்ளுணர்வு மூலியமாக கூட அவங்களுக்கு வந்து காட்டுவாங்க. இது நல்லது, இது உனக்கு தேவையானது, தேவையில்லாதது அப்படின்றது மாதிரி. ஸோ இது மோஸ்ட்லி அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் தான் வந்து நடக்கும். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் இமோஷ்னலி வந்து கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அது சரியாகணும்னா கூட இவங்க ஃபஸ்ட்டு தியானம் பண்ணி அவங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ குலதெய்வம் அதற்கு அவங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது.